திருநெல்வேலி பாரம்பரிய சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்டான பூசணிக்காய் அல்வா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 கிலோ பூசணிக்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் 1 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச மில்க் சேர்த்துக்கோங்க. இந்த மில்கோட நம்ம க்ரீமும் ஆட் பண்ணியிருக்கோம். க்ரீம்னால் வேறு எதுவும் இல்லை, பாலை காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் ஆடை வரும் இல்லையா, அதை நம்ம 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்தோன்னா அது க்ரீமாக கிடைக்கும் நமக்கு. அதை ஆட் பண்ணும் போது நமக்கு அல்வா சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காய் அந்த பாலில் நல்லா வேகணும். பால்லே வேகும் போது அந்த பூசணிக்காய் அல்வா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போது பார்க்கும் போதே தெரியும் நல்லா வெந்து மசிஞ்சிருக்கு. அதில் ஒரு பீஸை எடுத்து அப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நாம் பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் 300 கிராம் வெல்லத்தையும் சேர்த்துருங்க. இப்போது நாம் வேக வச்ச இந்த பூசணிக்காயை லேசாக கரண்டி வச்சு நம்ம அமுத்தி விட்டுக்கலாம். இப்போது நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த அளவு இருந்தாவே போதும். நெக்ஸ்ட் இந்த பாகை நம்ம பூசணியை மசிச்சு வச்ச பூசணியோட சேர்த்துடலாம். இப்போது சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறோம். அல்வா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலி நம்மளோட ஸ்வீட்டான பூசணிக்காய் அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நாம் டேஸ்ட் பண்ணுற டைமுக்கு வந்தாச்சு. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் பண்ண ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.